உன்னோட பிளான் அது. என்னோட பிளான் என்னன்னா, நீ வருங்கால ஜென்ரேஷன் சொல்ற. இப்ப இருக்கிறவங்களே பாதி பேர் தெரியாதவங்க. என்னையும் சரி தான் சொல்றேன். ஏன்னா ஒரு சில வீடியோவோ, ஒரு சில நியூஸ், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்க்குறப்ப இப்பதான் தெரியுது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் என்னன்னா, இன்னொன்று எதுக்கு இதை போடலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீ சொன்ன மாதிரி தான் ஒரு நோட் புக்கு, ஒரு டைரி, ஒரு இது மாதிரி தான், ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தான் அதெல்லாம். மற்ற எப்படி நீ சேவ் பண்ணி வச்சதுனாலும் டெலிட் ஆகிற மெமரி கார்ட்லேயோ இல்லை மொபைல் டிஸ்பிளேவோ டெஸ்க்டாப் ஏதோ ஒன்று போணுச்சுன்னா போயிடும். ஆனால் இந்த ஐடியை நீ எதில் போட்டினாலும் எடுத்துக்கலாம். அந்த கான்செப்டில் தான். இது எப்போ எனக்கு தெரிஞ்சுன்னா, பசங்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு அதெல்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு நாமளே வச்சுக்கலாம் தான். அப்போ என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், இந்த ஃபோட்டோ நீ எத்தனை நாள் வச்சுருவ அப்படின்னா. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதம், இல்லைன்னா நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 6 மாதம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடுவேன். சரி ஓகே, அட்லீஸ்ட் நீ ஒரு வருஷமே வச்சுருக்க, ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஃபோன் இல்லை, ஃபோன் பழைய ஹேங்க் ஆகுது அப்படின்ட்டு ஃபோனை மாற்று, ஃபோனில் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவேன், மெமரி கார்டு தொலைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ தான் சொன்னான், நான் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன், என் ஐடி என் பாஸ்வேர்டு, நான் ஒரே வேலையை திருப்பி திருப்பி பண்ணுறப்போ அந்த ஐடி பாஸ்வேர்டு எனக்கு மறக்காது. அதனால் நான் வந்து இதில் வந்து என் ஃபோட்டோவை என்னோடய மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். நான் 10 வருஷம் கழிச்சு இந்த ஃபோட்டோ எடுத்தாலும் எனக்கு அப்படியே இருக்கும், டெலீட் ஆகாது அப்படி சொன்னான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கோசம் தான்ட்டு நானும் அதனால தான் நினச்சேன், ஓகே ஒரு நியூஸு, ஒரு நல்லது கெட்டது, நம்ம இந்த மாதிரி இருந்தோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அவங்களாம் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துக்கோசரம் தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். ஏன் இந்த கான்ஃபரன்ஸ் கால் எடுத்தேன் அப்படின்னா, அப்போ வந்து எவனும் பொய் பேச மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ, என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுவானுங்க. ஏன்னா கான்ஃபரன்ஸ் காலுங்கிறப்ப நீங்கள் இன்னும் யார் யார் இருக்கிறோமோ எல்லாருமே இருப்போம். அந்த டைமில் ஒருத்தன் பொய் சொன்னால் கூட இன்னொருத்தன் பொய் சொல்கிறானா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் பொய் பேச மாட்டான், நடந்தது தான் சொல்லுவான். நார்மலாகவே நடந்தது தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் ஃபன்னாக, அது எப்படி ஒரு கிரியேட்டிவிட்டியாக ஒரு மாதிரி ஜாலியாக சொல்லுவானுங்க. அது கேட்குறப்ப நமக்கும் ஜாலியாக இருக்கும், இது கேட்குறப்ப மற்றவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா, முன்ன சொன்ன மாதிரி தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளாட போகிறது, பேசுறது அதெல்லாம் கிடையாது. ஒன்றால் முடியல அப்படிங்கிறனால ஓகே, நாங்கள் 3 பேர் காலம் முடிஞ்சதை ஒரு கமெண்டாவோ இல்லை உனக்கு அந்த டைமில் தோணுனதை ஒரு ஆடியோவோ நீயும் சேர்த்து பாட்காஸ்ட் மாதிரி அதில் ஜாயின் பண்ணி விட்டு கடைசியாக போட்டு விடு. அதனால் பேச முடியாதுன்னுலாம் பிரச்சனை இல்லை. உன்னோட ஒர்க் அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்கோசரம் தான்.